ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அறிவியல் பாடத்தில் உள்ள அலகு 1 அளவீடுகள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டேர்ம் அறிவியல் அலகு 1 அளவீடுகள். தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும். தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும். அளவீடு எத்தனை பகுதிகளை கொண்டது? எண் மதிப்பு மற்றும் அலகு. அளவீடு எத்தனை பகுதிகளை கொண்டது? எண் மதிப்பு மற்றும் அலகு. ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும். ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும். நீளத்தின் அலகு மீட்டர், அதன் குறியீடு எம். நீளத்தின் அலகு மீட்டர், அதன் குறியீடு எம். நீளத்தின் சிறிய அளவீடுகள் மில்லிமீட்டர் மற்றும் சென்டிமீட்டர். நீளத்தின் சிறிய அளவீடுகள் மில்லிமீட்டர் மற்றும் சென்டிமீட்டர். நீளத்தின் பெரிய அளவீடுகள் மீட்டர் மற்றும் கிலோமீட்டர். நீளத்தின் பெரிய அளவீடுகள் மீட்டர் மற்றும் கிலோமீட்டர். நீளத்தின் அலகுகள். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். SI அலையின் விரிவாக்கம் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். SI அலையின் விரிவாக்கம் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். நீளத்தின் SI அலகு மீட்டர். நீளத்தின் SI அலகு மீட்டர். நிறையின் SI அலகு கிலோகிராம். நிறையின் SI அலகு கிலோகிராம். காலத்தின் SI அலகு வினாடி. காலத்தின் SI அலகு வினாடி. பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர். பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர். பருமனின் அலகு மீட்டர் கியூப். பருமனின் அலகு மீட்டர் கியூப். ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியே இடமாறு தோற்றப்பிழை எனப்படும். ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியே இடமாறு தோற்றப்பிழை எனப்படும். வளைகோட்டின் நீளம் பாகங்களின் எண்ணிக்கை இன்று ஒரு பாகத்தின் நீளம் ப்ளஸ் மீதமுள்ள கடைசி பாகத்தின் நீளம். வளைகோட்டின் நீளம் ஈக்குவல் டு பாகங்களின் எண்ணிக்கை இன்று ஒரு பாகத்தின் நீளம் ப்ளஸ் மீதமுள்ள கடைசி பாகத்தின் நீளம். நீளத்தை பயன்படுத்தி எவற்றையெல்லாம் கணக்கிடலாம்? பரப்பு, பருமன். நீளத்தை பயன்படுத்தி எவற்றையெல்லாம் கணக்கிடலாம்? பரப்பு, பருமன். பரப்பளவு சமம் நீளம் பெருக்கல் அகலம். பரப்பளவு சமம் நீளம் பெருக்கல் அகலம். பருமன் என்பது வழி அலகு ஆகும். பருமன் என்பது வழி அலகு ஆகும். பருமனின் அலகு கன சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் கியூப். பருமனின் அலகு கன சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் கியூப். திரவத்தின் பருமனை அளக்க உதவுவது அளவுகள் குறிக்கப்பட்ட கொள்கலன்கள், குடுவைகள், பிப்பட்டுகள், பியூரட்டுகள். திரவத்தின் பருமனை அளக்க உதவுவது அளவுகள் குறிக்கப்பட்ட கொள்கலன்கள், குடுவைகள், பிப்பட்டுகள், பியூரட்டுகள். ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறதோ அதுவே அதன் பருமன் ஆகும். ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறதோ அதுவே அதன் பருமன் ஆகும். திடப்பொருளின் பருமன் SI அலகு முறையில் கனமீட்டர் ஆர் மீட்டர் கியூப். திடப்பொருளின் பருமன் SI அலகு முறையில் கனமீட்டர் ஆர் மீட்டர் கியூப். லிட்டரில் அளவிடப்படுவது திரவம் மற்றும் வாயு. லிட்டரில் அளவிடப்படுவது திரவம் மற்றும் வாயு. 1 millimeter cube equal to 1 microliter.
1 millimeter cube equal to 1 microliter. 1 centimeter cube equal to 1 milliliter. 1 centimeter cube equal to 1 milliliter. 1 meter cube equal to 1 kiloliter. 1 meter cube equal to 1 kiloliter. பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, ஆனால் நிறை சமமாக இருக்கும், எடை குறைவு. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, ஆனால் நிறை சமமாக இருக்கும், எடை குறைவாக இருக்கும். நிலவின் ஈர்ப்பு விசை புவியைப் போல் 1/6. நிலவின் ஈர்ப்பு விசை புவியைப் போல் 1/6. நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே ஆகும். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே ஆகும். எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை. எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை ஆகும். நிறையின் SI அலகு கிலோகிராம். நிறையின் SI அலகு கிலோகிராம். மிகப்பெரிய அளவினாலான எடை டன் ஆர் மெட்ரிக் டன். மிகப்பெரிய அளவினாலான எடை டன் ஆர் மெட்ரிக் டன். 1000 மில்லிகிராம் 1 கிராம். 1000 மில்லிகிராம் 1 கிராம். 1000 கிராம் 1 கிலோகிராம். 1000 கிராம் 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் 1 டன். 1000 கிலோகிராம் 1 டன். தெரிந்த நிலையான நிறையோடு தெரியாத பருப்பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது. அது படித்தர நிறை எனப்படும். தெரிந்த நிலையான நிறையோடு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது. அது படித்தர நிறை எனப்படும். மிக துல்லியமான அளவுகளை அளக்க பயன்படும் தராசு மின்னணு தராசு. மிக துல்லியமான அளவுகளை அளக்க பயன்படும் தராசு மின்னணு தராசு. நேரத்தை துல்லியமாக அளவிட உதவும் கடிகாரம் மின்னணு கடிகாரம், நிறுத்து கடிகாரம். நேரத்தை துல்லியமாக அளவிட உதவும் கடிகாரம் மின்னணு கடிகாரம், நிறுத்து கடிகாரம். பன்னாட்டு அளவிலான பொது தன்மைக்காக அனைத்து இயற்பியல் அளவுகளுக்கும் படித்தர அலகுகள் உள்ளன. பன்னாட்டு அளவிலான பொது தன்மைக்காக அனைத்து இயற்பியல் அளவுகளுக்கும் படித்தர அலகுகள் உள்ளன. திரவத்தின் பருமன் லிட்டர் ஆர் சென்டிமீட்டர் கியூப். திரவத்தின் பருமன் லிட்டர் ஆர் சென்டிமீட்டர் கியூப். 3 வகையான பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் அளவுகோலை பயன்படுத்தும் போதும் துல்லியமான அளவுகளை அளக்கலாம். 3 வகையான பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் அளவுகோலை பயன்படுத்தும் போதும் துல்லியமான அளவுகளை அளக்கலாம். ஒழுங்கற்ற பொருட்களின் பருமனை அளந்தறிய நீர் இடப்பெயர்ச்சி முறை பயன்படுகிறது. ஒழுங்கற்ற பொருட்களின் பருமனை அளந்தறிய நீர் இடப்பெயர்ச்சி முறை பயன்படுகிறது. 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆன ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆன ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். இந்த பிளாட்டின இரிடிய உலோக கலவையின் நகல் இந்தியாவில் எங்குள்ளது? டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில். இந்த பிளாட்டின இரிடிய உலோக கலவையின் நகல் இந்தியாவில் எங்குள்ளது? டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில். பன்னாட்டு அலகு முறை, அதாவது SI அலகு முறையில் கெல்வின் வெப்பநிலை, மீட்டர் தொலைவு, ஆம்பியர் மின்னோட்டம், வினாடி காலம், மோல் பொருட்களின் அளவு, கிலோகிராம் நிறை, கேண்டிலா ஒளிச்செறிவு. இதனுடைய சிம்பல் கெல்வின் K, மீட்டர் M, ஆம்பியர் A, வினாடி S, மோல் MOL மோல், கிலோகிராம் kg, கேண்டிலா CD. SI முறையில் அடிப்படை அலகுகள் ஆம்பியர், கெல்வின், மோல், வினாடி, கேண்டிலா, கிலோகிராம், மீட்டர். SI அலகுகளின் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகள்.
SI அலகுகளில் பயன்படுத்தப்படும் முன்னொட்டுகள் மீட்டர், லிட்டர், கிராம் ஆகியவை அடிப்படை அலகுகள். முன்னொட்டு டெசி, சென்டி, மில்லி, நானோ, கிலோ. குறியீடு DCM/N/kg. பன்மடங்கு துணை பன்மடங்குகள். துணை பன்மடங்கு 1/10, துணை பன்மடங்கு 1/100, துணை பன்மடங்கு 1/1000, துணை பன்மடங்குகள் 1/10 கோடி, பன்மடங்கு 1000. மீட்டருக்கு 10 டெசிமீட்டர் 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 1000 மில்லி மீட்டர் 1 மீட்டர், 10 கோடி நானோமீட்டர் 1 மீட்டர், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790இல் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790இல் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அறிவியல் பாடத்தில் உள்ள அலகு 1 அளவீடுகள் லைன் பை லைனான நோட்ஸுகளோடு நான் கொடுத்துள்ளேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்று 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடம் இதற்கு முன்னதாக நான் அப்லோடு செய்திருக்கேன். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.